John 8:32. And you shall know the truth, and the truth shall make you free. Hallelujah. Hallelujah. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ எதுல இருந்து விடுதலை? பொய்யான ஒரு வாழ்க்கையிலிருந்து, பொய்யான ஒரு நம்பிக்கையிலிருந்து. நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த உலகம் ஒரு மாயமான உலகம். அதுல பொய் கலந்திருக்கிற நிறைந்த பொய் கலந்திருக்கிற உலகம். அல்லேலூயா, அல்லேலூயா. பசங்க சொல்றாருல, எல்லாம் மாயே, எல்லாம் மாயே. எவ்ரிதிங் வாட் எவர் ஹி ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றாரு? இட் மீனிங்லெஸ். இட் இஸ் மீனிங்லெஸ், வேனிட்டி. அப்போ மாயே, பொய்யானது எல்லாமே. அல்லேலூயா. நீ நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, நீ எத்த நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற? என் பசங்க நல்லா படிக்க வச்சுட்டா, எஜுகேஷன் கொடுத்துட்டான், அவங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நல்ல சேலரி கிடைக்கும். நல்ல சேலரி கிடைச்சிச்சுன்னா நான் செட்டில் ஆயிடுவேன். பொசிஷன் கிடைச்சா செட்டில் ஆயிடுவேன். ப்ரொமோஷன் கிடைச்சா செட்டில் ஆயிடுவேன். அதுக்காக இரவும் போக நம்ம என்ன பண்றோம்? உழைத்து சுய பலத்துல, சுய நம்பிக்கையில என்ன பண்றோம்? செல்ஃப் எபிலிட்டி, செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன பண்றோம்? மாம்சத்துல பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஒரு பொய்யான விசுவாசம், பொய்யான நம்பிக்கையில கட்டப்பட்டிருக்கிற. நீ கிறிஸ்துவர்கள் அநேக பாடுகளையும், கஷ்டத்திலேயோ, துன்பத்திலேயோ, துயரத்திலேயோ, வியாதியிலேயோ, கண்ணீர்லயோ ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்க சத்தியத்தை அறியாத இருக்கிறாங்க. அதே அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்துல 36 படிக்கும் போது அது சொல்றாரு, therefore if the son makes you free you shall be free indeed. குமாரன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தா அது மெய்யான விடுதலை என்றாரு. மரியாதை சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுத்தா அது விடுதலை என்றாரு. அடுத்தது குமாரன் விடுதலை கொடுத்தா அது மெய்யான விடுதலை என்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ட்ரூத் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அங்க கூட ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிருந்து கொண்டு, ஆனா சத்தியத்தை அறியாது இருக்கிறாங்க. அப்போ அது சத்தியம் யாரு? ட்ரூத்னா யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் இந்த புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் நீங்க 6ஆம் வசனம் வாசித்தா அது சொல்றாரு, I am the way, truth and life. அல்லேலூயா. நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கு. அப்போ சத்தியம் என்றது இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவு. அல்லேலூயா. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள வெளிப்படும் போது உங்களுக்குள்ள என்ன வெளிப்படும்? உங்களுக்குள்ள வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும்போது நம்மளுக்குள்ள இருட்டு, அந்த இருள் நம்மளை விட்டு நீங்கி போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருட்டுல நம்மளுக்கு நல்லது கெட்டுது, நம்ம போற வழி எந்த வழி, எங்க போய் முடியுது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நாங்க கண்ணிருந்தும் குடலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்காம இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை காண இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இல்ல? சத்தியம் இல்ல. சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்குள்ள வெளிச்சம் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் உலகத்தின் வெளிச்சம். அவரே வெளிச்சமா இருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் என்பது மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வேத வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? பைபிள எடுத்து ஷோகேஸ்ல வச்சிடக்கூடாது. பைபிள் ஷோகேஸ்ல வைக்கிற பொருள் கிடையாது, புத்தகம் கிடையாது. இதயத்துல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு புஸ்தகம். அதுல இருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்பட்டு வந்த வார்த்தைகள், தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ராப்ஸ்ல ஒரு வேர்ட் இருக்குது. wherever the word of king goes there will be power. அல்லேலூயா. அங்க ராஜாவுடைய வார்த்தை எங்கெல்லாம் போதோ கூடவே என்ன போதாம்? பவர் போதா, வல்லமையும் அதிகாரமா அந்த இடத்துல இருக்கும். ஒரு ராஜாவுடைய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும் போது, அப்போ ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட், அப்போ அவர் வாயிலிருந்து பொறுப்பட்டு வருகிற வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானமும் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழியாதது. அல்லேலூயா. அவர் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் மாறிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஃபால்ஸ் ப்ராமிஸ் நம்ம வாழ்க்கையில அநேகர் வந்து கொடுத்திருக்கிறாங்க, அந்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேறவே இல்லை. அல்லேலூயா. ஆனா
இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென் என்று கூறப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைபிள் எடுத்து தினந்தோறும் வாசிக்கணும். நம்ம வாசிச்சா நம்ம பிள்ளைகளும் நம்மள அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அல்லேலூயா. தினந்தோறும் வேதவசனத்தை வாசிக்காத நம்ம டே ஆரம்பிக்க கூடாது. நம்ம டே கம்ப்ளீட் பண்ணும்போது வேதவசனத்தை வாசித்து தான் நம்ம தூங்கணும். பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போது சரி, பெட்டுக்கு போகும்போது சரி, என்ன பண்ணணும், வேதவசனத்துல நம்ம நாளை ஆரம்பிக்கணும், வேதவசனத்துல நம்ம நாளை முடிக்கணும். ஜெபமோ வேதவசமோ பேலன்ஸ்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம்ன்றது நான் கர்த்தர்கிட்ட பேசுறது, தேவன்கிட்ட நான் பேசுறது. அல்லேலூயா. நான் காட் கம்யூனிகேட் பண்றது. அல்லேலூயா. அப்போ நான் வேர்ட் ஆஃப் காட், தி ட்ரூத் நான் மெடிடேட் பண்ணும்போது காட் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறார். அல்லேலூயா. நம்ம பேசுற வார்த்தையை காட்டிலும் அவர் பேசுற வார்த்தை மிகவும் உயர்ந்தது, மேன்மையானது, மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை அனுப்பினா அந்த வார்த்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத திரும்பி போகிறதே இல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம், மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அதிகமா நம்ம செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அதிகமா நம்ம செவியை கொடுக்கணும், நம்ம இதயத்தை கொடுக்கணும். வேத வசனத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்பணும். அவைகளை நம்பி அந்த வார்த்தையின் மேல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை கட்டப்படணும். இந்த கடைசி நாட்கள்ல வேதத்துல வேறுண்டி வளர்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடைசி நாள் வர உபதிரவங்கள் பாடுகளை உறுதியா கர்த்தருக்காக நிக்க முடியும். இல்லன்னா கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பரவிட்டுக்கிறாங்க எல்லாம். பைபிள் எடுத்துக்கணும். அப்ப என்ன ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங்ல என்ன பண்றாங்க, உனக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசத்தை கூட திருடிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணிடுவாங்க, உன்னை ஜீவ மார்க்கத்துல டைவர்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் சத்தியத்துக்குள்ள வளரணும். நம்ம ஊழியக்காரங்க என்ன பண்ணும், ஃபாதருங்க, பாஸ்டருங்க எல்லாம் என்ன பண்ணும், சர்ச்சஸ்ல இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவ விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணோம், வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணும், அவங்க எல்லாரும் ஊக்குவிக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணும், இன்ஸ்பயர் பண்ணும் அவங்கள. அல்லேலூயா. தினந்தோறும் வேத வசனத்தை அவங்க தியானிக்கணும். அதன் மேல அவங்க நம்பிக்கை வச்சு விசுவாசத்தை அவங்க கட்ட பண்ண, அப்போ அவங்க வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சு அந்த வாழ்க்கையை நம்ம கட்டினா அந்த வாழ்க்கை எந்த காரணத்துக்கும் விழுந்து போகாது. இன்னைக்கு அநேகர் பாக்குறோம், கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, சடனா விழுந்து போவாங்க. காரணம் என்ன, சுயபலத்துல கட்டிருந்து இல்ல. மத்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்ற மணல் மேல கட்டப்பட்ட வீடு என்ன பண்ணு, காற்று புயல் அடிக்கும் இப்ப விழுந்து போகுது. ஆனா சத்தியத்து மேல கண் மேல கட்டப்பட்ட வீடு என்ன ஆகுது, அது அசையாம நிக்கிறது. அல்லேலூயா. என்ன சோதனைகள் வந்தாலும் அது நாங்க இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையின் மேல, இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் மேல நம்ம கட்டும் போது நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. யாராலையும் எந்த தீய சக்தியில அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 119 நீங்க வாசிச்சு பாருங்க, தாவீது எவ்வளவு அழகா அதை வர்ணிக்கிறார். கர்த்தருடைய வேத வசனத்தை எவ்வளவு நல்லா வர்ணிக்கிறார். ட்ரூத் 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 ட்ரூத். அல்ல சத்திய வேதாகமத்தை உன்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருள்ன்றார். அல்லேலூயா. என் மனக்கண்களை திறந்து. அதுல என்ன இருக்குது, மகத்துவங்கள் இருக்குது. அல்லேலூயா. என்ன இருக்குது, அதுல வண்டர்ஸ் இருக்குது. அல்லேலூயா. வண்டர்ஸ், அதிசயங்கள் இருக்குது. அந்த அதிசயங்களை காண என் கண்களை, எந்த கண், அவர் கண் இல்லையா இருக்குது, ஆனா அவர் எந்த கண், ஆவிக்குரிய கண்களை திறந்தருள் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், உடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதிகமா வேதவசனத்தை தியானிக்கணும். இயேசு கிறிஸ்துவ பூமியில மாம்சத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு, எழுதப்பட்ட வார்த்தைகள்னால பிசாசு ஜெயிக்கிறார். பிசாசு இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வரும்போது இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்கிறதுக்காக எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணார், வார்த்தைகளை, எழுதப்பட்ட வார்த்தைகளை. அல்லேலூயா. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஃபாலோ பண்றது யாரு, ஜீசஸ் ஃபாலோ பண்றவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்டியன்ஸ். வேற யார ஃபாலோ பண்ணாலும் கிறிஸ்டியன் ஆக மாட்டேன். அல்லேலூயா.
ஜீசஸ் கிரைஸ்ட அவருடைய டீச்சிங்ஸ நீ ஃபாலோ பண்ணா, அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினா நீ கிறிஸ்டியன். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இன் ஃபிளஷ், காட் இன் ஃபிளஷ். அவரே சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணாரு? வேர்ட் ஆஃப் காட யூஸ் பண்ணாரு. எபிஷியன்ஸ்ல 6 சொல்லுது, அவருடைய வார்த்தை the sword of spirit. அல்லேலூயா. ஆவிக்குரிய பட்டயம். நீ ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் போது பட்டயம் இல்லாத யுத்தம் யாரு? ஸ்வோர்டு இல்லாத வார்ப்புறங்களை பாத்துக்கிறியா? யாருன்னா போன என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய யுத்தத்துக்கு உனக்கு என்ன வேணும்? தேவனுடைய சர்வாயுத வரங்கள தேவன், காட்ஸ் ஆர்மர். அதுல முக்கியமா என்ன வேணும்? ஸ்வோர்டு. பேட் போட்டுக்கின்னு, கிளவுஸ் போட்டுக்கின்னு, ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கின்னு கிரிக்கெட்ல நீ பேட்டிங் ஆடுறதுக்கு பேட் இல்லாத போனீங்கன்னா அந்த மாதிரி நீ வாருக்கு போகும்போது ஸ்வோர்டு இல்லாத போக கூடாது. அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஜீவகனா பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ போராட்டத்துக்கு என்ன வேணும்? பட்டயம் வேணும். அல்லேலூயா. பட்டயம் வேணும். அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அதை எடுத்து நீ யுத்தத்தை செய்யும் போது நீ எதிர் வல்லமைகளை, அந்த கால சக்திகளை, வானமனது பொல்லாத சேனைகளை, துறைத்துறையில நீ என்ன பண்ண? ஜெயிக்குவே. அல்லேலூயா. நீ ஜெயிக்கிறது இல்லாத உன்னுடைய அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ற? ஒரு நல் மார்க்கத்தை நீ காட்டுற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ண? அப்போ நம்ம தினந்தோறும் சத்தியத்தை நம்ம வாசிக்கணும். நம்ம சத்தியத்துக்கு இடம் கொடுத்தா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள கூடி வருவாரு. அல்லேலூயா. அவர்தான் சத்தியம், அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவ வசனம். அல்லேலூயா. அவர்தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்குள்ள போகும்போது நான் என்ன பண்றேன்? நித்திய ஜீவனுக்குள்ள நானு வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நான் பூமியிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள, அந்த அனுபவத்தோட நான் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? இனிமேட்டு பைபிள தினந்தோறும் வாசிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும். எடுத்து பைபிள் சாப்டரா எங்க சென்டர்ல இருந்து இல்ல, நம்ம என்ன பண்ணணும்? ஆறா பைபிள் வாசிக்க கத்துக்கணும், பைபிள வாசிக்கணும். பைபிள் வாசிக்காத கிறிஸ்துவனே அல்ல. உன்னுடைய விசுவாசம் மனுஷனுடைய மேன்ஸ் டீச்சிங் மேல, மனிதனுடைய போதனைகள் மேலேயும், ஒரு மத போதனைகளை, மத சார்ந்து, ஒரு கிறிஸ்டியன் ஒரு ரிலிஜியஸ் சார்ந்து, மதத்தை சார்ந்து, மேன்மேட் சிஸ்டம் சார்ந்து இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன். யூ ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன். எ ட்ரூ கிறிஸ்டியன் யாருன்னா வேர்ட் ஆஃப் காட் மேல அவனுடைய ஃபெய்த் பில்ட் ஆகணும். அவன் லைஃப் எது மேல கட்டப்பட்டிருக்கணும்? வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. அப்பதான் அவன் உண்மையான கிறிஸ்துவன். அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி அதை தியானம் பண்ணி அதை தன் வாழ்க்கைக்கு எடுத்து பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்பட்டு அதில் உறுதியா நிற்கிறான் பாரு, அவன் தான் நல்ல கிறிஸ்துவன், உண்மையான கிறிஸ்துவன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு வாழ்க்கையில பிரதிபலிப்பார், வெளிப்படுவார், மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நாமளும் இதை கண்டினியூ பண்ணலாம். அல்லேலூயா. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும். நம்மளுக்கு என்ன வேணும்? சத்திய வேதாகம். கையில வேதாகம் இருந்து அது நம்ம கண்களிலயோ, நம்ம உதலிலயோ, நம்ம பிரெயின்லயோ, நம்ம ஹார்ட்ல அது பதிந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை எந்த சக்தி அசைக்க முடியாது, நம்ம தோல்வியை பார்க்க முடியாது. அல்லேலூயா.